முதல்ல உட்காருமா, நான் ஸ்வீட் எடுத்துக்கிட்டு வரேன். உட்கார். ஓகே. உனக்காக வாங்கி வச்ச ஸ்வீட் சாப்பிடு. எனக்காகவா? ஆமாம்மா, அந்த அஞ்சலி விஷயத்துல நாம நினைச்சது நடந்தது இல்ல. எந்த இடத்துலயும் தப்பே வரல. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த ஐஜியோ ராஜீவோ அஞ்சலியை மறைச்சு வச்சதை கண்டே பிடிக்கல. முக்கியமா பிரியா கழுத்துல பிரதீப் தாலி கட்டுற வரைக்கும் அஞ்சலி மண்டபத்துக்கே வரலையே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மண்டபத்துக்கு வந்தா. அதுதானே நம்ம பிளானு. எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுல்ல, அதுக்கு தான் அந்த ஸ்வீட். அது என்னமோ சரிதான்ப்பா. நாம 10,000 வாலா திரியில நெருப்பு வச்சோம். ஆனா அது நாம நினைச்ச மாதிரி வெடிக்கலையேப்பா. புஸ்ஸுன்னு போயிடுச்சுல. எங்கம்மா புஸ்ஸுன்னு போச்சு? ஆமாப்பா, அஞ்சலி வருவா, கல்யாண மண்டபமே கலவரமாகும். அந்த ஜனங்க முன்னால 2 குடும்பமும் அடிச்சுக்கும் புடிச்சுக்கும். கல்யாண வீடு கருமாதி வீடாகும். அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு கோவத்துல பிரதீப்ப வெட்டுவாங்க. பிரியா வாழா வெட்டியா வீட்டுக்கு திரும்பி வருவா அப்படின்னு தானே நம்ம பிளான் போட்டோம். மிஸ் ஆயிடுச்சுல. ஓ, அதுவா? அந்த கலவரம் நடந்திருந்தா நாம ஜெயிச்சுதான் ஆயிருக்கோம். ஆனா இந்த குருவி மூலக்காரி பிரியா பிரமாதமா அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சு நாம நினைக்காத ட்விஸ்ட கொடுத்து அந்த அஞ்சலியை தான் கையோட கூட்டிட்டு போயிட்டாளேப்பா. சரிம்மா, அங்க போய் ரகளை ஆரம்பிக்க போறா. ஐஜி குடும்பத்துல கலவரத்தை பண்ணி பிரதீப்பும் பிரியாவையும் கண்டிப்பா பிரிப்பா. எல்லாம் ஒண்ணுதான். பிரியா போத்தேரி படுப்பா நம்ம நினைச்சோம், ஆனா படுத்துட்டு போத்திக்கிறா. போத் ஆர் சேம். ரகளை இப்போ உண்டு. அந்த அஞ்சலியால பிரதீப்பும் பிரியாவும் பிரிய போறது நிச்சயம். அப்பா, அஞ்சலி அவங்கள பிரிப்பாளா? இந்த பாருமா, எந்த பொண்ணும் தான் புருஷனை இன்னொத்துக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டா. பிரதீப்பையும் பிரியாவையும் பிரிப்பா. அவ வேற வயிற்றுல பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கா. எப்படிமா வாழ விடுவா? அஞ்சலி பிரியா கால்ல குத்தின முள்ளு. பிரியா எப்படி தான் வாழ்க்கை பயணத்தை நடப்பா? நொண்டுவாங்களா? நடக்குமா? இப்பதானே நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணிருக்கோம். அது வெற்றிகரமா ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. அது போய் ஆர்பிட்ல செட்டில் ஆகி ரக்கை விரிச்சு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணுமா? ஒருவேளை பிரியா ஏதாவது பேசி கீசி சமாதானம் பண்ணி சமரசம் பண்ணி அஞ்சலியை சமாளிச்சிட்டானா? ஒருவேளை அந்த நினைப்புல கூட அஞ்சலியை தான் வீட்டுக்கு அவ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. கல்யாண மண்டபத்துல தற்கொலை பண்ணிக்க போனவள தடுத்து தான் கூட கூட்டிட்டு போயிட்டாளேப்பா. நினைச்சு பாருங்க, அஞ்சலி ஒருத்தி. அவளை எதிர்த்து அந்த கமலா, ருத்ரா, பிரியான்னு 3 பேர். சௌத்ரி வேற ஒரு போலீஸ்காரரு. அந்த பிரதீப் ஒரே வாயில பலாப்பழத்தையும் முழுங்குவான். இத்தனை பேரை அஞ்சலி சமாளிப்பாளா? நீ நினைக்கிறது புரியுது. அப்படி ஏதாவது அஞ்சலி மனசு மாறாம நாம தான் அவளை ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணணும். அவளை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். கரெக்டுப்பா. பிரியா தோக்கணும், அஞ்சலி ஜெயிக்கணும். அதுக்கு நாம தான் ஸ்பான்சர் பண்ணணும். அந்த ஐஜி குடும்பத்தை அஞ்சலியை வச்சு பிரிச்சு நாசம் பண்ணணும். அங்க நாம அடிக்கிற அடி பிரியா வாழா வெட்டியா வீட்டுக்கு கதறி ஓடி வரணும். உன் ஆசை என்னன்னு சொல்லுவோமா? என் ஆசை ரொம்ப சிம்பிள்பா. ஐஜி வீட்ல இழவு விழணும். ஆனா ஒப்பாரி சத்தம் ராகவன் வீட்ல கேட்கணும்பா. இது எனக்கு பிடிச்ச விளையாட்டுமா. நாம பாதி நம்ம பணம் பாதி அப்படின்னு விளையாட்டா போச்சுமா. ஸ்வீட் சாப்பிடு. இந்தா. சார் டீ. திவாகர், டீ சாப்பிடுங்க. மாப்பிள்ள, டீ எடுத்துங்க. வேண்டாம் மாமா, எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ஒரே குற்ற உணர்வாகவே இருக்கு. ஏன் மாப்பிள்ள, கல்யாணத்தில் நடந்ததையே இன்னும் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் மண்டபத்தில் நடந்த கலாட்டாவை லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். ஸ்னேகா சொன்னா, ராஜி, உமா எல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்போ ஒரு கட்டத்தில் அவங்கள நம்பி தான் சொன்னார்.
ஆனால் அந்த பிரதீப் நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சு நான் தான் மாமா கடைசி வரைக்கும் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இல்லைன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் கல்யாண மண்டபத்தில் வந்து நிற்கிறா. தாலி கட்டத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நம்ம எப்படி அதை தடுத்துருக்கலாம். என் தங்கச்சி வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன்னு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு மாமா. மாப்பிள்ள, அஞ்சலிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எப்படி இதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியும்? உங்களுக்கு எதுக்கு இந்த குற்ற உணர்ச்சி? என்ன மாமா, எல்லாத்துக்கும் நான் தானே மாமா காரணம். அஞ்சலின்னு ஒருத்தி இல்லவே இல்லைன்னு ஆணித்தனமாக சொன்னேன். ஆனால் வந்துட்டாளே. வீட்டில் எல்லாரும் என்னை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. அந்த பிரியா வேற அஞ்சலி நான் கூட்டு போவேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்தா. கூட்டும் போயிட்டான் மாமா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். என் கழுத்தில் பிரதீப் தாலி கட்டிட்டான். இனிமேல் இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு என்கிட்ட கராராக சொல்லிட்டா. பாவம் மாமாவை வாழ்க்கையை ஆரம்பிக்கிற முதல் அடியை எடுத்து வைக்கிறப்பவே இப்படி ஆயிப்போச்சு அவளுக்கு. அதுக்கெல்லாம் காரணமே நான் தானே. துவாரகேஷ், குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கக்கூடாதுப்பா, நியாயமா எனக்கு இருக்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். நான் தானே பிரியாவோட அப்பா. நான் தான் பிரதீப்பை ஏலகிரியிலிருந்து கூட்டிட்டு வந்தேன். அஞ்சலியும் அங்கிருந்து தானே வந்திருக்கா. எல்லா பிரச்சனைகளையுமே நான் தான்ப்பா கொண்டு வந்திருக்கேன். நான் பிரியா வாழ்க்கையில வந்திருக்க கூடாதுப்பா. ஏன் திவாகர் இப்படிலாம் பேசுறீங்க? நிஜமா தான் சார். நான் வராம இருந்திருந்தா வளர்ப்பு மக கல்யாணத்தை ராகவன் எதிர்த்து இருக்க மாட்டாரு. அவருடைய ஒத்துழைப்புல இந்த கல்யாணம் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா நடந்திருக்கும். அப்படி பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என் மேல தானே ராகவனுக்கு விரோதம். நான் அவர் தங்கச்சியை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. என்ன சார் இப்படி பேசுறீங்க? பின் என்ன, ஒவ்வொருத்தரா இப்படி ஒவ்வொரு காரணமா சொல்லிக்கிட்டே போனா அப்புறம் என்னதான் முடிவு? இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல நாம பகவத்கீதையை தான் நம்பணும். பிரியா அஞ்சலியை கூட்டு போயிட்டா, பரவாயில்ல. இந்த பிரச்சனைக்கு இப்படித்தான் ஒரு முடிவுன்னா இருந்துட்டு போட்டுமே. இத பாருங்க, அது போலீஸ்காரோட வீடு. அங்க தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன தப்பு நடந்துச்சோ அது எப்படி நடந்துச்சுங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாப்பிள்ள, இந்த அஞ்சலி யாரு, அவ வயிற்றுல வளர்ற குழந்தை யாருடையதுங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது தான் குழந்தை இல்லைன்னு பிரதீப் சத்தியம் பண்றானா சார்? அது அவன் குழந்தை தானே அஞ்சலி சத்தியம் பண்ணுறாளே. கொஞ்சம் விட்டுருந்தா கல்யாண மண்டபத்தை இழவிட மாற்றிருப்பாள். தமிழை கெரசனை ஊற்றிக்கிட்டு சூசைட் வரைக்கும் போயிட்டான் மாமா. மாப்பிள்ள, அஞ்சலி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா பிரதீப்பா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 பேரும் செய்யற சத்தியம் உபயோகப்படாது. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஆனால் மாமா, மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. இது உடனே நடக்கணும்னு ஒன்றும் இல்லை. இதை உடனே அவங்க கிட்ட சொல்லி புதுசாக கல்யாணமானவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த வேண்டாம். ஒரு வாரம் 10 நாள் போகட்டும். அதுக்குள்ள அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒன்று பிரதீப் உண்மையை சொல்லிடுவான், இல்லை அந்த அஞ்சலி உண்மையை சொல்லிடுவா. முடிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமும் ஒரு முடிவு ஏற்படலன்னா அவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணலாம். துவாரகேஷ், இது நல்ல யோசனையா இருக்கு. இதை இப்போ ஏற்றுக்கிறது தவிர எனக்கு ஒரு வழி தெரில மாமா. மாப்பிள்ள, எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிச்சு பிரியாவை வெளியில் கொண்டு வந்துடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாட்டி பசிக்குது பாட்டி. போனிடெயில் போட்டு முடிச்சிட்டேன், போய் சாப்பிடுங்க. அம்மா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோமா? இருங்களேம்மா, மாப்பிள்ளையும் இருக்காரு, மத்தியானம் சாப்பிட்டு போலாம்ல. இல்லத்த, ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் போகணும். அவர் வேற இல்லையே மாப்பிள்ள. யாரு? அப்பாவா? பிரியா கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணதுல இருந்து நான் தான் இப்ப அவருக்கு வேண்டாத மகளா ஆயிட்டனே. வந்தா அவர்கிட்ட கிளம்பிட்டுன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுவாரு. இங்கதான். குஷி, அம்மா வந்துட்டேன், வா. பாட்டி என்ன காப்பாத்து. ஏய், இத்தனோடு இருந்துட்டு இவ்ளோ பேசுற, வா இங்க. உன் மூத்த மருமக சீ, வந்துட்டா. இவளா என் மருமக? தோ ஸ்னேகா தான் என் மருமக. அத்தை, என்னத்த சட்டனை இப்படி சொல்லிட்டீங்க? நீங்களா இப்படி பேசுறீங்க? நீ ஏண்டி இங்க வந்த? உன்னை யார்டி இங்க வர சொன்னா? நான் எங்க அத்தை போவேன்?
உன் அப்பா வீட்டுல இருந்து தானே வந்த, அங்கேயே போ. நீ உன் புருஷன் வீட்டுக்கு போ. இது ஒண்ணு ஓ வீடு இல்ல. இங்க எனக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. இது ஏன் வீடு. நல்லா வச்சடி, உன் வீட்டுக்கு நீயே நெருப்ப. மீனா, நீங்க சுமாருங்க. இவளுக்கெல்லாம் அப்பப்ப டைரக்டா கொடுத்துடணுங்க. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் உண்டு, அப்புறமாலாம் முடியாது. இப்ப என்ன, என் கூட சண்டைக்கு வரியா? என்ன திமிரா? அக்கா, திமிரு உங்களுக்கு தான். ஒரு நாள் முழுக்க ஆள் அட்ரஸே காணோம். அத கேட்கறதுக்கு நீ யாரடி? என் புருஷனே நான் எங்க போயிட்டு வரேங்கிறத கேக்குறது இல்ல, அது தெரியும்ல. அதனால தாண்டி நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. உன் புருஷன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்த அஞ்சலி தேடிட்டு இருந்தான். நீயும் உங்க அப்பனும் அந்த அஞ்சலிய கடத்தி ஒளிச்சு வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி கட்ட புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கியே, நீ எல்லாம் உருப்படவியா? நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்றேனா? ஆமாண்டி, புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி ஒரு காரியம் பண்ணா அது துரோகம் தாண்டி. அப்படி பார்த்தா நீங்க 3 பேரும் துரோகிங்க தான். ஏங்க, மனசுல கை வச்சு சொல்லுங்க, நீங்க யாரும் உங்க புருஷன் கிட்ட இருந்து எதுவுமே மறைக்கல? அப்படி பார்த்தா புருஷனுக்கு துரோகம் செய்யற 1ஆம் நம்பர் பொம்பளை நீங்க தான் அத்தை. என்னடி வாய் ஓவரா நீளுது? ஆமா அத்தை, நீங்க மாமா கிட்ட ஒரு பொய்யும் சொன்னது இல்லையா? ஏய், அந்த கதையெல்லாம் விடு. அஞ்சலிய நீயும் உன் அப்பாவும் ஏன் மறைச்சு வச்சீங்க? நாங்க மறைக்கல, அவ பொய் சொல்றா. என்னது பொய் சொல்றாளா? என்னம்மா உளர்ற? அவ்வளோ பெரிய சபையில் அத்தனை பேர் முன்னாடி அழுது அவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கா. அதை போய் பொய்ன்னு சொல்ற? நீ சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சியா? நான் ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. பிரதீப் தான் அவளை கெடுத்தான்னு அஞ்சலி சொல்றாளே, அத நீங்க நம்புறீங்களா? இல்ல. நீ? இல்லவே இல்ல. பிரதீப் தான் என்ன கெடுத்தான், வயித்துல குழந்தைய கொடுத்தான்னு அவ அவ்வளவு சொல்றா, அத மட்டும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா எங்க அப்பா தான் கடத்தினார்னு அவ சொன்னா அத மட்டும் எல்லாரும் நம்பிடுறீங்க இல்ல? அது எப்படி? அது வந்து பெருசா பேச வந்துட்ட. பேசாம புருஷனோட வீட்டுக்கு கிளம்பி போ. மீனா, நீ எதுக்கு தலையிடுற? அவங்களாச்சு, அவங்க குடும்பமாச்சு. நாம கிளம்பலாம் வா. மீனா, ராஜீவ் மாமா வந்ததுக்கு அப்புறம் அக்காக்கு தார தப்பட்டையோட பெரிய ட்ரீட்டே இருக்கு. நீ கிளம்பு. சரி அம்மா, நாங்க கிளம்புறோம்மா. சரிம்மா. இனிமேலாவது உன் மூத்த மருமகளுக்கு ஜால்ரா அடிக்காம திருந்து. சரிடி. வரத்த. வாங்க. ஸ்னேகா, மீனாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஐயோ ஆமால, நானும் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். குஷி, அத்தை போயிட்டு வரட்டுமா? அத்தைக்கு ஒரு உம்மா கொடு. உனக்கு ஒரு நல்ல அம்மா தான் கிடைக்கல, நீயாவது ஒரு நல்ல பிள்ளையா இரு. சரி அத்தை. ஏய் வா இங்க. போய் போய் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க, நில்லுங்க. இந்தா. இந்தாங்க, உள்ள வைங்க. பருமினா, நமக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், ஆனாலும் நீ குழந்தை பெத்துக்க போறவ. இனிமே சண்டெல்லாம் வேண்டாம். இந்தா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க போலாம். குஷி, டாடா. டாடா. அத்தை, டானிக்க கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணணும். ஏய் சும்மா இரு. இல்லடா, இது பெரியவங்க சாப்பிடுறது. பரவாயில்ல, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் மாதிரி தானே, குடு. ஏய் என்னங்க அறிவு இருக்கா? பெரியவங்க குடிக்கிற டானிக்க சின்ன குழந்தை கூடன்னு சொல்ற? ஏய் நீ பாடி. எப்படி பிசாசு மாதிரி குழந்தைய இழுத்துட்டு போறா பாரு. குழந்தைக்கு நான் என்னங்க கொடுக்க போனேன்? டானிக் தானே.
என்னமோ நான் விஷத்தை கொடுக்க போற மாதிரி இப்படி கூட்டிட்டு போறா. கிளம்பலாம் வா. வரமா வராத்த. உனக்கு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லிதான் ஆகணும். நீங்க மட்டும் தேங்க்ஸ் சொல்லி பாருங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட சண்டை தான் போடுவேன். சரி நாங்க கிளம்புறோம். போயிட்டு வர ஓகே சினேகா. மீனா, பத்ரம். வரேம்மா. பார்த்து போயிட்டு வாமா. அம்மா 2 மணி நேரமா எங்கம்மா போயிருந்த? உன்னை ஆளையே காணமே. நீ எங்க கோயிலுக்கு போயிருக்கன்னு நினைச்சேன். மெதுவா பேசடி, ஒரு ரகசியம். என்னம்மா? இன்னைக்கு பேராண்டிக்கும் பிரியாவுக்கும் முதலிரவு ஏற்பாடு பண்ணிருக்கேன். மேல ரூம்ல எல்லாம் செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஐயோ ருத்ரா, கடலங்குடி ஜோசியர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டேன். அவரு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, சாந்தி முகூர்த்தம் பண்றதுக்கு யோகமான நாளு. இன்னைக்கு விட்டுட்டா அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நாள் நல்லா இருக்கும்னு சொன்னாருமா. அம்மா, இங்க யாரு மனநிலையும் சரியில்லையேம்மா. அடி அறிவு கெட்டவளே, உன் பிள்ளையோட சாந்தி முகூர்த்தம் 3 மாசம் தள்ளி போனா உனக்கு பரவாயில்லையா? அம்மா, அஞ்சலின்னு ஒருத்தி இந்த வீட்ல உட்காந்துக்கிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் புள்ளதான் அவ புள்ளையோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத நீ நம்புறியா? அம்மா, அவ பச்சை போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அத நான் எப்படி நம்புவேன்? அப்புறம் ஏன் நல்ல காரியத்தை தள்ளி போடணுங்கிற? இல்லம்மா, அவர் வேற நைட் டியூட்டி போயிருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்ல? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ருத்ரா. மாப்பிள்ளை கிட்ட கேட்டா ஏதாவது ஒரு தடங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இல்லம்மா, பிரியாவோட மனநிலை, பிரதீப்போட மனநிலை. குழந்தைங்க கல்யாணம் ஆகி வாடி போய் கிடக்குது ருத்ரா. உன் புள்ளைய பார்த்தல? இல்லம்மா, நாம சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ ஏண்டி, அப்புறம் எதுக்கடி வீட்ல நீ நானும் இருக்கிறோம்? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அப்ப நீ கம்முன்னு இரு. இந்த அஞ்சலி வந்ததுல இருந்து பேரனும் பிரியாவும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிறது கூட இல்லடி. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் கீழ் ரூம்ல அரேஞ்ச் பண்ணா கண்டுபிடிச்சிருவான்னு மாடி ரூம்ல செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் சரிதாம்மா. இந்த அஞ்சலிக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாளே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இருமா, வரேன். அம்மா, என்னம்மா பண்ண போற? அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. வா, நம்ம பெரிய ரூம் போய் பாப்போம். பாருடி, புள்ள எப்படி துவண்டு கிடக்குறான்னு. பிரியா, உட்காந்துக்கோ. நான் ஒன்னு சொன்னா நீ கேட்கணும். சொல்லுங்க அத்தை. இத பாருமா, சில காரியங்கள் எல்லாம் அதிரடியாதான் முடிவு பண்ண வேண்டி இருக்கு. புரியல பாட்டி. ருத்ரா, நீ இவள ரெடி பண்ணு, நான் அங்க போய் பேரனை ரெடி பண்றேன். பிரியா, வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. பேராண்டி, பேராண்டி, பாட்டி. பேராண்டி, இருட்டு கிடந்த உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுடா. எங்கடா உன் பட்டு வெட்டி சட்டையெல்லாம்? எதுக்கு பாட்டி? இன்னைக்கு உனக்கு முதல்ல இருவிடா. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. இல்ல பாட்டி, இங்க இருக்கிற பிரச்சனை இல்ல. நீ எதுவுமே பேசக்கூடாதுப்பா. வாயை மூடிக்கிட்டு பேசாம என் கூட வா. வா. ஆல் தி பெஸ்ட் பேராண்டி. உங்களோட வாழ்க்கை பயணத்தை நல்லபடியா ஆரம்பிங்க. தேங்க்ஸ் பாட்டி. பிரியா, இந்தம்மா. என் புருஷன்தான்
எனக்கு மட்டும்தான்